வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஈஸியான கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, ஒரு கையளவு புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவு கொத்தமல்லி தழை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்மால் கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு தாளிச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா வரமிளகா சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு புளியும் தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஹெல்த்தியான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. இது வாரம் ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிவிஸ் கிச்சனுக்கு பாய்.